10th மேத்ஸில் சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம். இது வெரி இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க்கு. இது படிச்சிங்கனாவே போதும். நீங்கள் குவார்டர்லி எக்ஸாமுக்கு, ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு, பப்ளிக் எக்ஸாமுக்கு கூட இந்த 5 மார்க் வரும். ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. சியோட வேல்யூ மட்டும்தான் டேரெக்டாக 3,5 கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ வந்து எக்ஸ், அது வந்து எக்ஸ் வந்து ஒரு நேச்சுரல் நம்பர். அந்த எக்ஸோட நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 ஸ்டார்ட் ஆகும். எக்ஸ் வந்து 1லிருந்து 4 வரைக்கும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏவோட வேல்யூ வந்து ஹோல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க, அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 0 1 2 3 அப்படின்னு. அப்புறம் எக்ஸோட வேல்யூ 2 விட கம்மியாக இருக்கும், லெஸ் தானாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சம்மில் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து யூனியன்னா என்ன, ரெண்டையும் சேர்த்து எழுதுறது இதான் யூனியன். இன்டர்செக்ஷன்னா என்ன, ரெண்டுலேயும் காமனாக இருக்க நம்பர் மட்டும் எழுதுறதா இன்டர்செக்ஷன். இதுக்கான ஃபுல் வீடியோ வந்து நான் வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இது ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் கொஸ்டினை பாருங்கள். இதே மாதிரி தான் 7th சம்மும். ஏன்னா ஏ வந்து செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 18 கொடுத்துருக்காங்க. பி அதே மாதிரி தான் த செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர் லெஸ் தென் 18 கொடுத்துருக்காங்க. சி வந்து த செட் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் மைனஸ் அப்படிங்கிறத ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த சம் வெரி இம்பார்ட்டண்டான சம். வீடியோவில் போய் பாருங்கள், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை.